ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் அவரகலே மேலா. இது இருக்கும் இடம் நேஷனல் காலேஜ் கிரவுண்ட்ஸ், பெங்களூர். இந்த இடம் பெங்களூர் நேஷனல் காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. இந்த அவரைக்காய் கர்நாடகாவில் குளிர்காலத்தில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணப்படுகிறது. கர்நாடகாவில் விதவிதமான சமையலுங்க இந்த அவரைக்காயில் செய்யப்படுகிறது. இது ரொம்ப ருசியாக இருக்கு. இந்த மேளா எல்லா வருஷத்துல டிசம்பர் நாட்களில் நடத்தப்படும். இது இந்த வருஷம் 24வது வருஷமாக நடக்கிறது. இங்கே என்ட்ரி ஃப்ரீ, ஆனால் நீங்கள் ஃபுட்டுக்கு மாத்திரம் கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணணும். இங்கே அதிகமான கூட்டம் காணப்படும். இங்கே விஐபி கவுண்டர் கூட இருந்து இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக டிக்கெட் வாங்கணும். இந்த விஐபி கவுண்டரில் கியூ கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனது 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இந்த ஃபுட் கவுண்டர் மாத்திரம் இல்லாமல் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேற கவுண்டருங்க கூட இருக்கு. இந்த சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபுட் கவுண்டர் கியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது தோசை கவுண்டர். இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லா தோசையும் அவரைக்காயில் செஞ்சது. இங்கே அவரைக்காயில் செஞ்ச போண்டா, அவரைக்காயில் செஞ்ச வடை, மசால் வடை கூட கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே குக்கிங் எல்லாம் லைவாக பண்ணுறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சுட சுட நீங்கள் சாப்பிடலாம். இது அவரைக்காய் பிரியாணி கவுண்டர். எல்லா பிரியாணி அவரைக்காய் யூஸ் பண்ணி செஞ்சு. இந்த டிஷ் பண்ணியிருக்கிறது அவரைக்காய் வச்சு அவரைக்காய் கோபி மசாலா.
இப்போ நம்ம வந்திருக்கிற கவுண்டர் மசாலா ஸ்நாக்ஸ் கவுண்டர். இங்கே எல்லா அவரைக்காயில் செஞ்ச ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டேஸ்ட்டாக காரமாக இருக்கும். பாவ் பாஜி கவுண்டர். இந்த பாவ் பாஜியை அவரைக்காய் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஐஸ்கிரீம் கவுண்டர். எல்லாம் அவரைக்காயில் செஞ்ச ஐஸ்கிரீம். இது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நீங்கள். இது ஒரு சாட்ஸ் கவுண்டர். இங்கே செய்கிற மசாலா பூரிக்கு இந்த மசாலாவில் பட்டாணிக்கு பதில் அவரைக்காயை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வேறு மாதிரி ஃப்ளேவர் அவங்க கொடுக்கும். இங்கே பசங்க ஆடுறதுக்கு வாட்டர் கேம்ஸ் இருக்கு, வேற விதமான கேம்ஸும் இருக்கு. இது லைவ் தோசை கவுண்டர். இங்கே பார்க்கலாம் நீங்கள் அந்த தோசையில் எப்படி அந்த அவரைக்காயை போட்டு செஞ்சுருக்காங்க. அந்த சட்னியும் அவரைக்காயில் தான் செஞ்சுருக்குது. இது ஒரு சீஸ் ஃபயர் மசாலா பூரி. இப்போ வந்திருக்குது ஸ்வீட் செக்ஷன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஸ்வீட்டும் அவரைக்காயை வச்சு பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற எத்தனை ஸ்வீட்டும் அவரைக்காய் யூஸ் பண்ணியிருக்காங்க.
பாருங்க இந்த மசால் பூரி எப்படி கிரியேட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.